கோணம் 1. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பகிர்ந்துள்ள தரவுகளின்படி 32 மாநிலங்களில் 558 மாவட்டங்களில் இருந்து 4532 விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது. 4781 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளது. 18 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது. நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என தெரியவந்துள்ளது. கோணம் 2. கொரோனாவால் பெற்றோர்களை இழந்தவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி, இருப்பிடம், சுகாதார வசதிகள் தரப்படும் என கூறி பணத்தை வசூல் செய்துவிட்டு பிறகு இத்தனை விண்ணப்பங்களை காரணம் கூறாமல் நிராகரித்திருப்பது மனிதாபிமானமற்ற செயலாகவே பார்க்கப்படும். கோணம் 3. PM கேர்ஸ் என்ற நிதி எதற்காக தொடங்கப்பட்டது, யாருக்காக தொடங்கப்பட்டது, இதற்கு நன்கொடை வழங்கியவர்கள் யார், இதை நிர்வகிப்பவர்கள் யார் என்பது எதுவுமே வெளியே தெரியாமல் பூடகமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பிரதமரின் மேற்பார்வையில் நிதியை அவர் யாருக்கு வழங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தன்னிச்சையாக வழங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. கோணம் 4. தேர்தல் பத்திர நன்கொடையில் பாஜக பெற்றது ரூபாய் 8252 கோடி. ஆனால் PM கேர்ஸ் மூலம் 12700 கோடி ரூபாய் பிரதமர் மோடி பெற்றுள்ளார் என்றும், இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வழிமுறைகளில் ஒரு பிரதமரே முறைகேடாக பணம் வசூல் செய்த மிகப்பெரிய மோசடி அம்பலமாயிருக்கிறது எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த திட்டம் குறித்து விமர்சித்து வருகின்றன. கோணம் 5. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என எதிர்க்கட்சிகள் கூறுவதும் இல்லை, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று ஆளும் கட்சி கூறுவதும் வாடிக்கைதான். காவல்துறை ஆளும் கட்சி கட்டுப்பாட்டில்தான் இயங்க முடியும், அதுதான் முறையும் கூட. ஆனால் காவல்துறை குற்றங்களை தடுப்பதிலும் குற்றவாளிகளை பிடிப்பதிலும் வேகம் காட்டும் போது கடிவாளமிடாமல் இருக்க வேண்டும்.